குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சாப்டர் 6 வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக அந்த சீட் டிஸ்பர்சல் இது வரைக்குமே நம்ம ஃபுல்லாக படிச்சிருப்போம். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதனால் ஈகோ சிஸ்டம். ஓகேங்களா. இதில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ nowadays the lake, pond and pool at take place in our surrounding area. ஓகேங்களா. நம்ம சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரி இருக்கும், குளம் இருக்கும், குட்டை எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் த காம்போனண்ட் at take place in these water bodies. ஓகேங்களா. ஸோ do you know what are the things or component that take place in this water body? ஓகேங்களா. இதில் என்னென்ன திங்ஸ் இருக்கும், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா. ஸோ the number of the component that take place in these water bodies, the some example is மட்னா சேருன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நியூட்ரியன்ட் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். கிளேனா களிமண். ஓகேங்களா. அதே மாதிரி டிசால்வ்டு கேஸஸ் கரைஞ்சிருக்கக்கூடிய கேஸஸ் இருக்கும். அதே மாதிரி பிளாங்க்டோன்ஸ் இருக்கும். பிளாங்க்டோன் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஓகேங்களா. தண்ணியில் அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த பிளான்ட் லைக் எக்ஸாம்பிள் ஆல்கே, ஹைட்ரில்லா, நிலம்போ, நிம்பயா இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிலம்போ அப்படின்னா தாமரை, நிம்பயா அப்படின்னா அல்லி. ஓகேங்களா. இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஒரு வாட்டர் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட் இருக்கும், நியூட்ரியன்ட் இருக்கும், கிளே இருக்கும், டிசால்வ்டு கேஸஸ் இருக்கும், பிளாங்க்டோன் இருக்கும், சம் ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ பிளான்ட் லைக் ஆல்கே, ஹைட்ரில்லா, நிலம்போ அண்ட் நிம்ஃபயா. இதெல்லாமே வந்து ஏரியா இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இதே அனிமல்ஸில் பொறுத்த வரைக்கும் த ஸ்னேக், ஸ்மால் ஃபிஷ், லார்ஜ் ஃபிஷ், ஃப்ராக், டாட்டாய்ஸ் அண்ட் கிரேன். ஓகேங்களா. பாம்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன மீன் இருக்கும். இதே பெரிய மீன் கூட இருக்கலாம். ஃப்ராக், தவளை இருக்கும், ஆமை இருக்கும். அதே மாதிரி கிரேன் அப்படின்னா கொக்கு. ஓகேங்களா. இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே சேர்த்து தான். ஓகேங்களா. ஸோ ஆல் தீஸ் காம்போனண்ட் ஆஃப் வாட்டர் பாடி ஆர் கன்ஸ்டிடியூட் இஸ் நவுன் ஆஸ் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் அந்த வாட்டர் பாடி இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜென்ரல், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் த ப்ராமினன்ட் லிவிங் காம்போனண்ட் இன் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ப்ராமினன்ட் லிவிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஒரு ஈகோசிஸ்டத்தில் ரொம்ப வெரி வெரி என்விரான்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிவிங் காம்போனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் இன்ட்ராக்ட் வித் த ஸ்பேஸ் காம்போனண்ட். சம் ஆஃப் த ஸ்பேஸ் காம்போனண்ட் இஸ் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் சன்லைட். ஓகேங்களா. இதெல்லாமே ஸ்பேஸ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எது இன்ட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இன்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராமினன்ட் லிவிங் காம்போனண்ட் இன் த என்விரான்மெண்ட். ஓகே. ப்ராமினன்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம், பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் த ப்ராமினன்ட் லிவிங் காம்போனண்ட் இன் த என்விரான்மெண்ட் because of that plant and animals are directly interact with the space component. Some of the space component is air, water, soil and sunlight. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. The next one is the most important life process. ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராமினன்ட் லிவிங் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் லைஃப் ப்ராசஸ் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, வாட் ஆர் த ஃபோட்டோசிந்தசிஸ் இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், வாட்டர் மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நியூட்ரியன்ட், தட் நியூட்ரியன்ட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் சாயில். ஓகேங்களா. இதெல்லாமே யூஸ் பண்ணி the food materials are synthesized. That process is known as photosynthesis.
During this photosynthesis process, oxygen air released to the atmosphere. ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் அப்போ என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் photosynthesis process. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் photosynthesis ஆர் டிஃபைன் photosynthesisன்னு கேட்டாங்கன்னா, ஸோ வித்தின் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சாயில், அதாவது நியூட்ரின் ஃப்ரம் த சாயில், the food materials are synthesized. During this process, the oxygen are released to the atmosphere. That process is known as photosynthesis process. From this photosynthesis process, we can easily understand the materials are exchanged in between the living and space component. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம ஈஸியாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the materials are exchanged in between the living and space component. ஓகேங்களா, ஸ்பேஸுக்கும் சரி லிவிங் காம்போனன்ட்ஸுக்கும் சரி அந்த மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாப்டரில் அந்த ஈகோசிஸ்டம், இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now we can study the structure, function and types of the ecosystem. ஈகோசிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம், அதனுடைய ஃபங்க்ஷன் அண்ட் டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம், இதெல்லாமே இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் ஜென்ரல். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்டு பை ஏஜி டான்ஸ்லி இன் த இயர் ஆஃப் 1935. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா, அந்த ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க. Now the term ecosystem was first introduced by or proposed by A.G. Tansley in the year of 1935. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து அந்த ஈகோசிஸ்டத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜி டான்ஸ்லி ஃபர்ஸ்ட் டிஃபைன்டு த சிஸ்டம் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய லிவிங் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ், இதனுடைய இன்ட்ராக்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இன்டகிரேஷன், அதாவது இதெல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜி டான்ஸ்லி 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. த டேர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ்டு பை ஏஜி டான்ஸ்லி இன் த இயர் ஆஃப் 1935. He first defined an ecosystem is the integration of all the living and non-living factor of the environment is known as ecosystem. ஓகேங்களா, ஸோ இதை ஓடம், இதே நோட் பண்ணிக்கோங்க. ஓடம் அப்படிங்கிறவர் இந்த இயர் ஆஃப் 1962 அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஈக்காலஜி. ஓகேங்களா, அதாவது ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஈக்காலஜியோட ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஈகோசிஸ்டம் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி டான்ஸ்லி இந்த இயர் ஆஃப் 1935 he is defined an ecosystem is nothing but the integration of all the living and non-living factor of the environment is known as ecosystem, whereas Wadham defined ecosystem is nothing but it is the structural and functional unit of the ecology. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் 1 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. The next one is the parallel terms for ecosystem coined by the various ecologists. ஓகேங்களா, ஈகோசிஸ்டத்துக்கு ஈக்குவலாக வேறு என்னென்ன நேம் வந்து ஈக்காலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய இருக்குது, நிறைய கேட்பாங்க, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பயோசினோசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை கார்ல் மோபியஸ். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. கார்ல் மோபியஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயோசினோசிஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து சொல்லியிருக்காரு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோகாசம். த நேம் மைக்ரோகாசம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை எஸ்ஏ ஃபோர்ப்ஸ். அதான் நேம் பண்ணுங்க, எஸ்ஏ ஃபோர்ப். இவர் தான் மைக்ரோகாசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் தேர்ட் ஒன் இஸ் ஜியோபயோசினோசிஸ். ஜியோபயோசினோசிஸ் தட் நேம் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை விவி டோகுச்சேவ் அண்ட் ஜிபி மோரோசோவ். ஜிஎஃப் மோரோசோவ். ஓகேங்களா, இதே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜியோபயோசினோசிஸ் அப்படிங்கிற நேமை வந்து சொன்னவர் யார் அப்படின்னா விவி டோகுச்சேவ், ஜிஎஃப் மோரோசோவ். ஓகேங்களா, அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலோசீன். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். த டேம் ஹோலோசீன் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை ஃப்ரெட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஃப்ரெட்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஹோலோசீன் அப்படிங்கிற டேமை வந்து சொன்னார். த நெக்ஸ்ட் ஒன் இஸ்
biosystem. The name biosystem was first introduced by Tiemann. ஓகேங்களா, தியன்மான் அப்படிங்கிறவர் தான் இந்த பயோசிஸ்டம் அப்படிங்கிற டேமை சொன்னவர். த லாஸ்ட் ஒன் இஸ் பயோ எனர்ட் பாடி. ஓகேங்களா, பயோ எனர்ட் பாடி. தட் நேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை பெர்னாட்ஸ்கி. ஓகேங்களா, பெர்னாட்ஸ்கி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈக்கோ சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஓகேங்களா, அதாவது டிஃப்ரெண்ட் ஈக்காலஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, அகைன்ஸ் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ பயோசினோசிஸ் டேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை கார்ல் மோபியஸ். த செகண்ட் ஒன் இஸ் மைக்ரோகாசம். த டேம் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை எஸ்ஏ ஃபோர்பஸ். The third one is geobiosinosis. The term first introduced by V.V. Dakuchev and G.F. Morozov. Then fourth one is the term Holocene was first introduced by Friedrich. Then fifth one is biosystem. The term biosystem was first introduced by Tiemann. The last one is பயோ எனர்ட் பாடி. ஓகேங்களா, த டேம் பயோ எனர்ட் பாடி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை பெர்னாட்ஸ்கி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி மேட்சஸில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. மேட்சஸில் கூட கேட்பாங்க. ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோ சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ ஈகோ சிஸ்டம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two major components that take place in this ecosystem, or two major components are constituent is known as ecosystem. ஓகேங்களா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏபயாட்டிக் காம்போனெண்ட், தென் செகண்ட் ஒன் இஸ் பயாட்டிக் காம்போனெண்ட். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபயாட்டிக் காம்போனெண்ட்ஸ் அப்படின்னாவே தெரியும், நான் லிவிங் காம்போனெண்ட்ஸ், அதாவது உயிர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் ஏபயாட்டிக் காம்போனெண்ட்ஸ், அதர்வைஸ் கால் நான் லிவிங் காம்போனெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generally abiotic components or non-living components include climatic factors, edaphic factors, topography factors, then organic component, inorganic substance. ஓகேங்களா, இது அஞ்சையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபயாட்டிக் காம்போனெண்ட்ஸ், அதாவது நான் லிவிங் காம்போனெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஏர், வாட்டர், சன்லைட், ரெயின்ஃபால், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, கிளைமேட்டோட இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஏர், வாட்டர், சன்லைட், ரெயின்ஃபால், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, இதெல்லாமே கிளைமேட்டிக் ஃபேக்டர். த செகண்ட் ஒன் இஸ் எடாபிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னாவே சாயில் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ ஏர், சாயில் வாட்டர் அண்ட் பிஹெச் ஆஃப் த சாயில். ஓகேங்களா, ஸோ சாயில் இருக்கக்கூடிய அந்த ஏர், சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அந்த சாயிலுடைய பிஹெச், இதெல்லாமே எடாபிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, தென் தேர்ட் ஒன் இஸ் டோப்போகிராஃபி. ஓகேங்களா, ஸோ டோப்போகிராஃபி அது என்ன டோப்போகிராஃபி அப்படின்னா நிலம் இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய அமைப்பு, இதை பேஸ் பண்ணி, அதாவது லாட்டிடியூட் ஆல்டிடியூட் சொல்லுவோம், அதாவது விரிவக்கலம் குத்துயரம் அப்படின்னு சொல்லுவோம், லாட்டிடியூட் ஆல்டிடியூட். இது ஆல்ரெடி நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, தென் அடுத்து ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், அடுத்த ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாமே. ஓகேங்களா, ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த ஹியூமஸ் மக்கி போகிறது. ஓகேங்களா, அடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது CHO. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அந்த பாஸ்பரஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஓகேங்களா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. CHONP அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபயாட்டிக் காம்போனெண்ட், அதர்வைஸ் கால்ட் நான் லிவிங் காம்போனெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஏபயாட்டிக் காம்போனெண்ட் ஆர் நான் லிவிங் காம்போனெண்ட் இன்க்ளூட் climatic factors, edapic factors, topographic factor, organic components and inorganic substance. In these climatic factors, the air, water, sunlight, rainfall, temperature and humidity is present. The second one is edapic factors include soil air, soil water and pH of the soil. The second one is third one is topography factors. It include latitude and altitude. Okay. Then fourth one is organic components.
இட் இன்க்ளூட் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட் அண்ட் ஹியூமிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஹியூமிக்னா ஹியூமஸ் மக்கிறது. தென் அடுத்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, சிஹெச்ஓஎன்பி இதெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த அஞ்சுமே சேர்ந்து தான் நம்ம ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆர் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அண்ட் எனி ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இதில் ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈகோசிஸ்டத்தில். அதே மாதிரி இதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, டோட்டல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் எனி ஈகோசிஸ்டம் அட் த கிவன் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஈகோசிஸ்டத்தில் எந்த ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட் அப்படின்னு பேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் எனி ஈகோசிஸ்டம் அட் a given time that is known as ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டேட்டு. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. த செகண்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாட்டிக் காம்போனன்ட். பயாட்டிக் காம்போனன்ட் இஸ் அதர்வைஸ் கால்டு லிவிங் காம்போனன்ட்ஸ், அதாவது உயிர் இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ அப்போ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட் ஆல் த லிவிங் ஆர்கானிசம், தட் இஸ் எ பிளான்ட், அனிமல், ஃபங்கை, பாக்டீரியா, இது எல்லாமே. ஓகேங்களா, லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே பயாட்டிக் காம்போனன்ட்ஸில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பயாட்டிக் காம்போனன்ட் இஸ் அதர்வைஸ் கால்டு லிவிங் காம்போனன்ட். இட் இன்க்ளூட் ஆல் த லிவிங் ஆர்கானிசம் சச் எஸ் பிளான்ட், அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. ஓகேங்களா, அதே மாதிரி நவ் ஆல் தீஸ் லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் எ ட்ராபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ஸோ ஈகோசிஸ்டத்தினுடைய அந்த நில அமைப்பு, அதனுடைய அந்த ஊட்ட அடுக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸாக இருக்கிறத வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த பேசிஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் ரிலேஷன்ஷிப் trophic level of an ecosystem having a 2 component. One is autotrophic component and another one is heterotrophic component. ஓகேங்களா, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. So there are 2 components that take place in this ecosystem based on the nutritional relationship. One is autotrophic component, then second one is heterotrophic components. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். heterotrophic அப்படின்னா cannot synthesize their own food material, so they depend on the others. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ which organism can synthesize organic compounds from a simple inorganic compound within the help of photosynthesis process. That process is known as autotropics. ஓகேங்களா, அதாவது தட் ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் ஆர் ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். ஓகே, எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக சிந்தசிஸ் பண்ணுதோ அதுக்கு வந்து ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஸோ இன் மோஸ்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம் த க்ரீன் பிளான்ட் ஆர் ஆட்டோட்ரோஃப். ஓகேங்களா, மோஸ்ட்லி ஈகோசிஸ்டத்தில் க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோட்ரோஃப்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளான்ட் ஹேவிங் எ க்ரீன் கலர் பிக்மெண்ட், தட் இஸ் எ குளோரோஃபில் பிக்மெண்ட். தட் குளோரோஃபில் பிக்மெண்ட் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் synthesize their own food material through the photosynthesis process. ஓகேங்களா, ஸோ அதனால் அதை என்ன சொல்லுவோம், க்ரீன் பிளான்ட், எல்லா க்ரீன் பிளான்ட்டையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன் ப்ரொடியூசர்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ க்ரீன் பிளான்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா அதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட், தட் இஸ் ஏ குளோரோஃபில் பிக்மெண்ட் டேக் பிளேஸ். ஸோ ஆல் த க்ரீன் பிளான்ட் ஆர் ஆட்டோட்ரோஃப். தட் மீன் ஆல் த க்ரீன் பிளான்ட் கேன் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ இட் இஸ் கால்டு ப்ரொடியூசர். ஓகேங்களா, ஸோ க்ரீன் பிளான்ட்டை ப்ரொடியூசர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதே ஹெட்டிரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் ஆர்கானிசம் கன்சியூம் த ப்ரொடியூசர். இந்த ப்ரொடியூசரை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கன்சியூமர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட் மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ தே டிபெண்ட் ஆன் த அதர்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் காம்போனன்ட் இஸ் நவுன் ஆஸ் ஹெட்டிரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ். ஸோ அதனால் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கன்சியூமர்னு எதை சொல்லுவோம், விச் ஆர்கானிசம் கன்சியூம் த ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசரை யார் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் கன்சியூமர் அப்படின்னு பேர். நவ்
இட் இஸ் அதர்வைஸ் கால்டு மேக்ரோ அண்ட் மைக்ரோ கன்சியூமர். இதை வந்து ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து மேக்ரோ கன்சியூமர்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் இஸ் அகெயின் கிளாசிஃபைட் இன்டூ டூ டைப். ஒன் இஸ் மேக்ரோ கன்சியூமர் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைக்ரோ கன்சியூமர். ஓகேங்களா. ஸோ இதில் மேக்ரோ கன்சியூமர், மேக்ரோ அப்படின்னா வெரி லார்ஜ். எதை சொல்லுவோம் அப்படின்னா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ். ஓகேங்களா. இதை மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெர்பிவோரஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. ஸோ கன்சியூம் ஒன்லி த பிளான்ட்ஸ். இதே கார்னிவோரஸ் அப்படின்னா சாப்பிட்றது எல்லாமே, அதாவது விலங்குகள் எல்லாமே சாப்பிட்றது. ஓகேங்களா. ஸோ ஆம்னிவோரஸ் அப்படின்னா ரெண்டுமே. ஓகேங்களா. ஹெர்பிவோரஸையும் சாப்பிடும், கார்னிவோரஸையும் சாப்பிட்றது தான் ஆம்னிவோரஸ்ன்னு சொல்கிறோம். That omnivorous is again classified into three type. One is primary, secondary and tertiary consumer. ஓகேங்களா. இதில் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா. அதாவது பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹெட்டிரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹெட்டிரோட்ரோபிக் காம்போனன்ட் அப்படின்னா some of the organism cannot synthesize their own food material, they are depend on the others. That means the organism consume the producer, that is called consumer. Now it again classified into macro consumer and micro consumer. Now the macro consumer is nothing but that is a herbivorous, carnivorous, omnivorous. Herbivorous na plants சாப்பிட்றது, carnivorous na animals ரெண்டையுமே சாப்பிட்றது வந்து omnivorous சொல்கிறோம். That omnivorous is again classified into primary consumer, secondary consumer and tertiary consumers. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் மைக்ரோ கன்சியூமர் அப்படின்னு யார் சொல்லுவோம் அப்படின்னா ஆல் த டீகம்போசர். ஓகேங்களா. ஸோ டீகம்போசர் அப்படின்னா எது சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், ஃபங்கை. ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஆக்டினோமைசிட்ஸ் இதெல்லாமே டீகம்போஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ டீகம்போஸ் பண்ணி அதில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட் எல்லாமே என்விரான்மெண்டலில் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் நவுன் ஆஸ் decomposer. ஓகேங்களா. ஸோ மைக்ரோ கன்சியூமர் இஸ் அதர்வைஸ் கால்டு decomposer. Decomposer is nothing but the organism decompose the dead plant and animals. Now it release the organic and inorganic nutrient into the environmental. ஓகேங்களா. அதாவது டெட் பாடிஸ், அதாவது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட் வந்து அட்மாஸ்பியரில், அதாவது என்விரான்மெண்டலில் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா. Now it again reused by the plants. ஓகேங்களா. அது என்விரான்மெண்டல்லேருந்து திருப்பி அதை வந்து பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், ஃபங்கை இதெல்லாமே. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே மைக்ரோ கன்சியூமர் சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் ஓனாக சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஹெட்டிரோட்ரோபிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர், அதாவது ப்ரொடியூசரை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் தான் கன்சியூமர் சொல்லுவோம். இதில் மேக்ரோ அண்ட் மைக்ரோ கன்சியூமர்னு 2 இருக்குது. ஸோ மேக்ரோ கன்சியூமர் அப்படின்னா எது அப்படின்னா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ். இதில் ஆம்னிவோரஸ் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி கன்சியூமர்னு சொல்லுவோம். இதே மைக்ரோ கன்சியூமர் அப்படின்னா டீகம்போசர். ஓகேங்களா. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா now organism decompose the dead plant and animals. Now it release the organic and inorganic nutrient into the environmental and again it reused by the plants. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஆக்டினோமைசிஸ் அண்ட் ஃபங்கை. ஓகேங்களா. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப். ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப்? The total amount of the living materials that take place in a population at a particular time, that is known as standing crop. Okay. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிளான்ட் பாப்புலேஷனில் ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது, இதுதான் அதனுடைய ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு. ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த லிவிங் மெட்டீரியல்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் எ பாப்புலேஷன் அட் எ பர்டிகுலர் டைம், தட் இஸ் நவுன் ஆஸ் ஸ்டாண்டிங் கிராப். ஓகேங்களா. ஸோ இட் எக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், பயோமாஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா. இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்பர்ஸில் சொல்லலாம், இல்லைனா பயோமாஸில் சொல்லலாம். ஓகேங்களா. பர் யூனிட் ஏரியா. ஓகே. இதுவும் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோமாஸ். ஓகேங்களா. ஸோ பயோமாஸ் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி மெஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமாஸ் அப்படிங்கிறது எப்படி மெஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா
fresh weight of the organism or dry weight of organism or carbon weight of organism. ஓகேங்களா, ஒரு ஆர்கானிசனுடைய ஃப்ரெஷ் வெயிட்டை பயோமாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரை வெயிட், இல்லைனா கார்பன் வெயிட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். பயோமாஸ் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. தென் அடுத்து பயாட்டிக் காம்போனன்ட்டு. ஓகேங்களா, அதாவது ஏபயாட்டிக் பயாட்டிக்னு சொல்லுவோம். இதில் பயாட்டிக் காம்போனன்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் the construction of food chain, food web and ecological pyramids. ஓகேங்களா, இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக வரும். ஸோ இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப், ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாட்டிக் காம்போனெண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஸ்டாண்டிங் க்ராப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த லிவிங் மெட்டீரியல்ஸ் that take place in a population at a particular time, that is known as standing crop. That standing crop are expressed in terms of number or biomass as per unit area. ஓகேங்களா, அடுத்து பயோமாஸ் வந்து எப்படி மெஷூர் பண்ணுவாங்க அப்படின்னா வித்தின் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரெஷ் வெயிட் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் ட்ரை வெயிட் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் கார்பன் வெயிட் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்போனன்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் ஃபுட் செயின், ஃபுட் வெப் அண்ட் ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம் சொன்னால் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எனர்ஜி கிரியேஷன். ஓகேங்களா, எனர்ஜி கிரியேஷன். செகண்ட் ஒன் இஸ் எனர்ஜி ஷேரிங். ஓகேங்களா, ஷேரிங் ஆஃப் எனர்ஜி. தென் தேர்ட் ஒன் இஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு இன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட் ஆஃப் அண்ட் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, அதாவது எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த எனர்ஜி வந்து ஷேரிங் பண்ணுறது, அடுத்து மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு இன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட் ஆஃப் அண்ட் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, இது 3 தான் ஈகோசிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து ஷேரிங் பண்ணிக்கணும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு இன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட் ஆஃப் அண்ட் ஈகோசிஸ்டம். ஓகே, இது 3மே ஈகோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த பிஃபோர் ஸ்டடியிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் எனி ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணுறது எது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை. ஓகேங்களா, எங்கே அப்படின்னா ஏதாவது ஒரு ஈகோசிஸ்டம். ஸோ ஏதோ ஒரு ஈகோசிஸ்டத்தில் ப்ரொடக்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு we can understand the most important for uses of sunlight by the producer of the first tropical level. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவலில் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ சன்லைட்டை யூஸ் பண்ணோம் இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் டோட்டலாக ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ ஈகோசிஸ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் த ஸ்டடியிங் த ப்ரொடக்டிவிட்டி இன் எனி ஈகோசிஸ்டம் த ஃபஸ்ட்டு we can understand the important role of sunlight used by the producer of the first tropic level. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நவ் த பிளான்ட் ப்ரொடியூஸ் த ஹை அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி. தட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு த குவான்டிட்டி ஆஃப் த சன்லைட். ஓகேங்களா, ஒரு பிளான்ட் க்ரீன் பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த லைன் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த பிளான்ட் green plant produce the energy within the help of photosynthesis process. That energy are directly equal to the quantity of the sunlight. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் கேட்கலாம். த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஓகேங்களா, PAR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 1 மார்க் கொஷின், 2 மார்க், 3 மார்க், சம்டைமில் 5 மார்க்லேயே கூட கேட்கலாம். ஓகேங்களா, அது அதிகமாக 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் PAR அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய டெஃபினிஷன். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னா த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த லைட் அவைலபிள் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, தட் இஸ் நவுன் ஆஸ் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன். ஓகேங்களா, ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு க்ரீன் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ லைட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த லைட் அவைலபிள் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் தட் இஸ் நவுன் ஆஸ் photosynthetically active
radiation, that is a PAR. ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, photosynthetically active radiation in between the 400 to 700 nanometer wavelength. ஓகேங்களா, இது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 400 to 700 nanometer wavelength இதுதான் photosynthetically active radiation அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த 400 to 700 nanometer wavelength is most important for photosynthesis of all the green plant and also growth of the plants. ஓகேங்களா, ஒரு green plant photosynthesis நடக்கணும் அப்படின்னாலும் அந்த பிளான்ட்டினுடைய growth வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னாலும் இந்த 400 to 700 nanometer wavelength is must require. ஓகேங்களா, ஃபார் த photosynthesis and also plant growth process. ஓகேங்களா, plant growth ஆகிறதுக்கும் photosynthesis கரெக்டாக நடக்கிறதுக்கும் இந்த wavelength ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 400 to 700 nanometer, that is a photosynthetically active radiation, PAR அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த PAR அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, தட் PAR photosynthetically active radiation are not always constant. ஓகேங்களா, that PAR wavelength ஓகேங்களா are changed ஓகேங்களா due to some of the reason. That reason is cloud, tree shade, air, dust particles, season, latitude and length of the daylight availability. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PAR photosynthetically active radiation வந்து சேஞ்சஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே மாதிரியே இருக்காது. ஓகேங்களா, அந்த PAR always not constant because of some of the reason are completely changed the wavelength of the PAR. That reason is first one is cloud. ஓகேங்களா, ஸோ cloud அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மேகங்கள்லாம் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ மேகமூட்டமாக இருக்கிறது. ட்ரீ ஷேடு ஓகேங்களா, ட்ரீ ஷேடு அப்படின்னா நிழலாக இருக்கும், மரத்துக்கு நிழலாக இருக்கிறது. ஏர், டஸ்ட் பார்ட்டிகல், சீசன், லேட்டிடியூட் அண்ட் லென்த் ஆஃப் டே லைட் அவைலபிலிட்டி. ஓகேங்களா, பகலில் எவ்வளோ லைட் அப் கிடைக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த PAR photosynthetically active radiation completely changed. ஓகேங்களா, சரி, இந்த photosynthesis ப்ராசஸ்க்கு என்னென்ன வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டை வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலி க்ரீன் பிளான்ட் அப்சர்வ் மோர் ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஃபார் எஃபிஷியன்ட் photosynthesis ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ photosynthesis ப்ராசஸ் ஆர் வெல் டேக் பிளேஸ் இன் ப்ளூ அண்ட் ரெட் லைட்டு. ஓகேங்களா, இப்போ ப்ளூ லைட்லேயும் ரெட் லைட்லேயும் photosynthesis வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேராகிராஃபில் பொறுத்த வரைக்கும் PARனா என்னென்னு கேட்பாங்க, photosynthetically active radiationனா என்னென்னு கேட்பாங்க. The total amount of the light available for the photosynthesis process in plants, that is called photosynthetically active radiation or PAR. Now this photosynthetically active radiation PAR is in between the 400 to 700 nanometer wavelength. That 400 to 700 nanometer wavelength must require for photosynthesis and also growth of the plants. ஓகேங்களா, at the same time the PAR always not constant. ஓகேங்களா, because of some of the reason completely changed the wavelength. That reason is cloud, tree shade, air, dust particles, season, latitude and length of the daylight availability. Okay, இதை நோட் பண்ணிக்கணும். The next one is the photosynthesis process in green plant are well take place in blue and red light. ஓகேங்களா, அதாவது the plant observe more blue and red light for the efficient photosynthesis process. ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. The next one is in total amount of the sunlight. ஓகேங்களா, ஸோ அப்போ 100% சன்லைட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் சன்லைட் only 34% of the sunlight reach the atmosphere. ஓகேங்களா, ஸோ 100%ல் 34% மட்டும்தான் அட்மாஸ்பியரில் ரீச் ஆகும். தட் 34% ஆஃப் த சன்லைட் இஸ் அகெயின் ரெஃப்ளெக்டட் பேக் இன்டு த அட்மாஸ்பியர். அது திருப்பி எங்கே போயிடும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கே போகும், எர்த்துக்கே வராது. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் சன்லைட்டில் 34% ஆஃப் த சன்லைட் ரீச் த அட்மாஸ்பியர். தட் 34% சன்லைட் அகெயின் ரெஃப்ளெக்டட் இன்டு த அட்மாஸ்பியர். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10% of sunlight absorbed by ozone, water vapor
அண்ட் அட்மாஸ்பெரிக் கேஸஸ். ஓகேங்களா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து 10% வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர், அதாவது வாட்டர் வேப்பராக நீராவியாக போகும். அண்ட் ஆல்சோ அட்மாஸ்பெரிக் கேஸஸ் இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதாவது டோட்டல் சன்லைட்டில் 34% என்டர் இன்டு த அட்மாஸ்பியர், அகைன் ரெஃப்ளெக்டட் இன்டு அட்மாஸ்பியர், திருப்பி அங்கேயே போயிடும். தென் ஒரு 10% வந்து யார் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன், வாட்டர் வேப்பர் அண்ட் அட்மாஸ்பெரிக் கேஸஸ். ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 56% ஆஃப் த சன்லைட் ஏர் என்டர் இன்டு த எர்த் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதில் மீதி இருக்கக்கூடிய அந்த 56% மட்டும்தான் சன்லைட் மட்டும்தான் எங்கே என்ட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸில் என்ட்ராகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தீஸ் 56% only 2 to 10% of the solar energy are used by the green plant. That 2 to 10% of solar energy or sunlight energy are used for the photosynthesis process. ஓகேங்களா, அந்த 56%லேயும் 2 to 10% மட்டும்தான் க்ரீன் பிளான்ட் அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய சன்லைட்டில் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிமைனிங் சன்லைட்டு டிசிபேட்டட் ஆஸ் ஹீட்டு. ஓகேங்களா, டிசிபேட்டட் அப்படின்னா சிதறடிக்கிறது. ஓகேங்களா, அது யூஸ் ஆகாது. ஓகேங்களா, ஹீட்டாக வந்து டிசிபேட்டட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த இது ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் சன்லைட்டில் ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த சன்லைட் 34% ஆஃப் த சன்லைட் ஆர் என்டர் இன்டு த அட்மாஸ்பியர். That 34% atmosphere again reflected into the atmosphere. 10% of sunlight absorbed by the ozone, water vapor and atmospheric gases. The remaining 56% of the sunlight enter into the earth surface. At the same time, out of this 56%, only 2 to 10% of the sunlight energy or solar energy are used by all the green plant for the photosynthesis process. The remaining portion is dissipated as the heat. ஓகேங்களா, வெப்பம் ஹீட்டாக அப்படியே சிதறடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுவும் இல்லை 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது எந்த யூனிட்டில் சார் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிஏஆர் photosynthetically active radiation expressed in millimole square meter by second. ஓகேங்களா, இதில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. மில்லிமோல் ஸ்கொயர் மீட்டர் அண்ட் செகண்ட். ஓகேங்களா, இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வித்தின் த ஹெல்ப் ஆஃப் சிலிக்கான் ஃபோட்டோ வோல்டிக் டிடெக்டார். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி தான் அந்த ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ஓகேங்களா அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எது வரைக்கும் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சிலிக்கான் ஃபோட்டோ வோல்டிக் டிடெக்டார் டிடெக்ட் ஒன்லி 400 to the 700 நானோமீட்டர் வேவ் லென்த் ஆஃப் த லைட்டு. அதாவது 400லேருந்து 700 நானோமீட்டர் வேவ் லென்த் லைட்டு மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிஏஆர் வேல்யூ ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 3000 மில்லிமோல் ஸ்கொயர் மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா, ஜென்ரலாக இது வரைக்கும் இருக்கும் 0 to 3000 மில்லிமோல்ஸ். ஓகேங்களா, இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது நைட். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த நைட் டைம் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இஸ் 0. ஓகேங்களா, நைட் டைமில் பிஏஆர் 0வாக தான் இருக்கும். இதே டூரிங் த மிட் டே இன் த சம்மர். ஓகேங்களா, சம்மரில் மத்தியானமாக பார்த்தோம் அப்படின்னா பிஏஆர் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ரீச் த 2000 to 3000 மில்லிமோல் ஸ்கொயர் மீட்டர் அண்ட் செகண்ட். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஆர் இஸ் 0. டியூரிங் த மிட் டே இன் த சம்மர் பிஏஆர் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் ரீச் த 2000 to the 3000 மில்லிமோல்ஸ் ஸ்கொயர் மீட்டர் அண்ட் செகண்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் இது ஒரு 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க், சம்டைம் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, the next one is types of carbon. ஓகேங்களா, ஸோ கார்பனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கார்பன்ஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் கார்பன், கிரே கார்பன், ப்ளூ கார்பன், ப்ரௌன் கார்பன் அண்ட் பிளாக் கார்பன். ஓகேங்களா,
ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த கார்பன் எங்கே இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்பன். ஓகேங்களா. ஸோ கார்பன் ஆர் ஸ்டோர் இன் த பயோஸ்பேர், எர்த்தில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய கார்பன், அதாவது வித்தின் த ஹெல்ப் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பை ஆல் த க்ரீன் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ க்ரீன் பிளான்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா green color pigments இருக்கும், that is a chlorophyll pigment. So within the help of these chlorophyll pigment all the green plant perform the photosynthesis process. So during this photosynthesis process the carbon air store, that carbon is known as green carbon. ஓகேங்களா. ஸோ பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக கார்பனை ஸ்டோர் பண்ணும். அந்த கார்பனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்பன் அப்படின்னு பேர். ஓகேங்களா. The next one is grey carbon. ஓகேங்களா. ஸோ இஃப் த கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் எ ஃபாசில் ஃபியூல். ஓகேங்களா. ஃபாசில் ஃபியூல் அப்படின்னா எது சொல்லுவோம் அப்படின்னா கோல், ஆயில், பயோகேஸ். ஓகேங்களா. தட் இட் இஸ் டெபாசிட் இன் த லித்தோஸ்பியர், பூமிக்கு அடியில். ஓகேங்களா. லித்தோஸ்பியர் சொல்லுவோம். பூமிக்கு அடியில் ஸ்டோர் ஆகக்கூடிய கார்பன் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா கிரே கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் த கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் எ ஃபாசில் ஃபியூல் தட் டைப் ஆஃப் கார்பன் இஸ் நவுன் ஆஸ் கிரே கார்பன். எக்ஸாம்பிள் கோல், ஆயில், பயோகேஸ். தட் all these are deposit in the lithosphere. லித்தோஸ்பியர்னா பூமிக்கு அடியில். தென் அடுத்த ப்ளூ கார்பன். ஓகேங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் அட்மாஸ்பியர் அண்ட் ஆல்சோ ஓஷன். ஓகேங்களா. கடல்லையும் சரி அட்மாஸ்பியர்லையும் சரி ஸ்டோர் ஆகக்கூடிய கார்பனுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரௌன் கார்பன். ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா இஃப் த கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் எ இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா. அதாவது எக்கனாமிக்கலாக நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம கார்பன் வந்து ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரௌன் கார்பன். எக்ஸாம்பிள் வுட் ஆர் யூஸ்டு மேக்கிங் கமர்ஷியல் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ண மரம் வெட்டி நம்ம அந்த வுட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கார்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கார்பன், அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடிய கார்பன் ப்ரௌன் கார்பன். ஸோ இஃப் த கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபாரஸ்ட் தட் கார்பன் இஸ் நவுன் ஆஸ் ப்ரௌன் கார்பன். எக்ஸாம்பிள் வுட் யூஸ்டு இன் மேக்கிங் கமர்ஷியல் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா. அடுத்து பிளாக் கார்பன். ஓகேங்களா. ஸோ பிளாக் கார்பன் அப்படின்னா த கார்பன் ஆர் எமிட்டட் ஃப்ரம் கேஸ், டீசல் இன்ஜின் அண்ட் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ், பைக், கார்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டீசல் இன்ஜின், அதே மாதிரி கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட். ஓகேங்களா. மீன்ஸ் கரண்ட்டு, நெய்வேலியில் கரண்ட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கார்பன்லாம் என்ன கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கார்பன், அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன்ஸுடைய டைப்ஸ். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கார்பன் இஸ் ப்ரெசன்ட். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ரீன் கார்பன். ஸோ இஃப் த கார்பன் ஆஸ் ஸ்டோர் இன் எ பயோஸ்பேர் தட் மீன் a green plant perform the photosynthesis. During this photosynthesis process carbon as stored, that carbon is known as green carbon. The second one is grey carbon. If the carbon as stored in a fossil fuel, that type of carbon is known as grey carbon. Example coal, oil, biogas deposit in the lithosphere. The third one is blue carbon. So if the carbon as stored in atmosphere and ocean, that type is known as blue carbon. The next one is brown carbon. Carbon as stored in industrialized forest area. Okay, so that type of carbon is known as brown carbon. Example wood are used in making commercial articles. The last one is black carbon. So carbon are obtained from or emitted from gas, diesel engine and coal fired power plant. The type of carbon is known as black கார்பன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கார்பன் நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின், 2 மார்க், 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நடத்தினதை ஒரு கிளான்ஸ் அகெயின் திருப்பி பார்த்துட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்தால் கேளுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.